மலைகளில் ஒன்றை உடைத்தபோது 4 ஜீவன்கள் ஒன்று இடிமுழக்கம் போன்ற சத்தத்தில் நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரை தோன்றியது. அதன் மேலிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சிவப்பான குதிரை புறப்பட்டது. அதன் மேலிருந்தவனுக்கு பூமியில் சமாதானத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு பெரிய பட்டயமும் அளிக்கப்பட்டது. 3ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது கருப்பு குதிரை தோன்றியது. அதன் மேல் இருந்தவன் தன் கையில் தராசை பிடித்திருந்தான். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்லும் சத்தத்தையும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்ற கட்டளையையும் கேட்டேன். 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது மங்கின நிறமுள்ள குதிரை புறப்பட்டது. அதன் மேலிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனை பின்தொடர்ந்தது. பட்டயம், பஞ்சம், சாவு, பூமியின் மிருகங்கள் மூலம் மனிதர்களை அழிக்க அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது தேவ வசனத்திற்காகவும் தங்களின் சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் எங்கள் இரத்தத்திற்கான நீதி தீர்ப்பு எப்போது என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டு இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாறும்படி சொல்லப்பட்டது. 6ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது பூமி கடுமையாக அதிர்ந்தது. சூரியன் கருப்பானது, சந்திரன் இரத்தம் போல ஆனது. நட்சத்திரங்கள் பூமிக்கு விழுந்தன. வானம் சூட்டப்பட்ட புஸ்தகம் போல அகன்றது. மலைகளும் தீவுகளும் தங்களிடங்களிலிருந்து நகர்ந்தன. அப்போது பூமியின் ராஜாக்கள் முதல் அடிமைகள் வரை அனைவரும் குகைகளில் ஒளிந்து, மலைகளே எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் இருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்திலிருந்தும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபத்தின் நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க முடியும் என்று பயத்துடன் கூப்பிட்டார்கள்.